ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீஷா. வெல்கம் டு அவர் சேனல் மொமெண்ட்ஸ் வித் ஸ்ரீ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, என்னோட எபிசியோட்டமி ரிகவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ்னா என்னன்ட்டு பார்க்கலாம். எபிசியோட்டமினா டியூரிங் நார்மல் டெலிவரி வந்து பேபியோட ஹெட் ஆல்மோஸ்ட் தெரியிற ஸ்டேஜ்ல டாக்டர் வந்து லோக்கல் அனஸ்தீஷியா குடுத்துட்டு எய்தர் லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைடு வந்து கட் பண்ணுவாங்க வஜைனால. ஸோ தட் பேபி வெளியில வரும்போது எந்த ஒரு வஜைனல் டியரும் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த கட் பண்ணுவாங்க. ஸோ தட் பேபி ஃப்ரீயா வெளியில வருவாங்க. அந்த கட் அவங்க பண்றாங்க பாருங்க, அத தான் எபிசியோட்டமின்னு சொல்லுவாங்க. எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ் எப்போ போடுவாங்கன்னா, ஆஃப்டர் டெலிவரி பேபிய எடுத்துட்டு, தென் பிளசன்டா எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, எல்லாம் ஓகேன்னா, அப்போ வந்து திருப்பியும் லோக்கல் அனஸ்தீசியா குடுத்துட்டு, எனக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அபவுட் எபிசியோட்டமி. இதுக்கு முன்னாடி வீடியோல இம்மீடியேட்டா ஒன்ஸ் பேபி டெலிவரி ஆன உடனே என்னென்ன நடக்கும் லேபர் ரூம்லன்றத ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். ஏன்னா யாருமே இந்த மாதிரி வீடியோ வந்து நான் செக் பண்ணி பார்த்ததுல யாருமே ஷேர் பண்ணிக்கல. ஸோ ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாகவும் இருக்க போகுது அது. எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ் வந்து லோக்கல் அனஸ்தீஷியா குடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லேயர் பை லேயரா வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் ஸ்டிச்சஸ் போடும்போது வலிக்காது. பிகாஸ் ஏன்னா லோக்கல் அனஸ்தீஷியா குடுத்துருப்பாங்க இல்லையா? எந்த மாரி இருக்கும்னா, ஏதோ லைட்டா எறும்பு கடிச்சா இருக்கும் பாருங்க, அந்த மாரி இருக்கும். வலிக்காது. ஏதோ ஃபீல் ஆகும் ஸ்டிச்சஸ் போடுறது மட்டும் நல்லா. 1 வீக்குக்கு வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ 1 வீக் உங்களுக்கு எந்த ஒரு பெயினுமே தெரியாது. ஏன்னா பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் எடுத்துட்ருப்போம். ஸோ எந்த ஒரு வலியும் இருக்காது. பட் ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மட்டும் இருந்துட்டே இருக்கும். யூரின் போறப்போ ஆர் எல்ஸ் மோஷன் பாஸ் பண்றப்போ, அந்த மாரி ஏதாச்சும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துட்டே இருக்கும். யூசுவலா எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ் எல்லாம் அதுவாவே டிசால்வ் ஆயிடும். ஸோ நம்ம ஸ்டிச்சஸ் திருப்பியும் ரிமூவ் பண்றதுக்கு டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசரம் இருக்காது. எப்போ இந்த எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ் வலிக்கும்னா, அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடும். ஒரு 1 வீக்குக்கு தான் குடுத்துருந்தாங்க எனக்கு டேப்லெட்ஸ். தென் வந்து அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆகும் பாருங்க. அப்போ வந்து வலி இருந்துச்சு எனக்கு. உட்காந்த செம்மையான டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்துச்சு. ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட் எப்போ ரெட்யூஸ் ஆச்சுன்னா, அப்புறமா அந்த பெயின் எல்லாம் வந்து எனக்கு நல்லா ரெட்யூஸ் ஆனது வந்து சிட்ஸ் பாத் பண்ணுவாங்க பாருங்க. சிட்ஸ் பாத் பண்ணா நல்லாவே ரெட்யூஸ் ஆகும். இம்மீடியட்டா ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாரி இருக்கும் சிட்ஸ் பாத்ஸ் பண்ணா. எனக்கு ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி ஆன வித்தின் 3 to 4 ஹார்ஸ்லயே ஒன்ஸ் பாத் கம்ப்ளீட் ஆன உடனே சிட்ஸ் பாத் வந்து கம்பல்சரி பண்ண சொன்னாங்க. கம்பல்சரி பண்ற வரைக்கும் அவங்க விடவே விடல என்ன. ஸோ கம்பல்சரி சிட்ஸ் பாத்ஸ் பண்ணுங்க. நெறையவே ரிலீஃப் கிடைக்கும். நீங்க நினைச்சத விட நல்லா ரிலீஃபா இருக்கும் சிட்ஸ் பாத் வந்து. சிட்ஸ் பாத் எந்த மாரி குடுத்தாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டப்ல வந்து வார்மான வாட்டர் எடுத்துப்பாங்க. தென் அவங்க ஒரு சொல்யூஷன் வந்து அதில ஊத்துவாங்க. ஃபியூ எம்எல் ஆஃப் அந்த சொல்யூஷன் ஊத்திட்டு, அதில உட்காந்து வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து நல்லா ஹீல் ஆகும். பிளஸ் அதிலிருந்து இருந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து நல்லாவே ரெட்யூஸ் ஆகும். அந்த சொல்யூஷன் நேம் வந்து நான் மறந்துட்டேன். நீங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கு முன்னாடி டாக்டர பார்ப்பீங்க இல்லையா? அப்போ வந்து டாக்டர் கிட்ட கேட்டுட்டு, அது எந்த சொல்யூஷன்ன்றத வாங்கிட்டு அப்படியே போங்க வீட்டுக்கு. நான் வந்து டே 1ல இருந்து ஒரு 20 டேஸ் வரைக்கும் கன்டினியூஸா பர் டேக்கு 3 to 4 டைம்ஸ் வந்து சிட்ஸ் பாத் கம்பல்சரி ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். ஸோ, எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரிலீஃப் கிடைக்கும். எப்போலாம் நான் அந்த ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் டைட்டா, கொஞ்சம் பெயினா ஃபீல் பண்றேனோ, அப்போலாம் போய் நான் சிட்ஸ் பாத் எடுத்துப்பேன். அது வந்து ரொம்பவே ரிலீஃப் குடுக்கும். என்ன கேட்டீங்கன்னா, ஹைலி ரெக்கமெண்டட் சிட்ஸ் பாத் தான். அதுதான் எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. சீக்கிரமா எபிசியோட்டமி வந்து ஹீல் பண்றதுக்கு. அப்புறம் வந்து ஃபீடிங் வந்து லாங் ஹார்ஸ் குடுக்குற மாரி இருக்கும் ஸ்டார்ட்டிங். ஏன்னா பேபிக்கு வந்து நல்லா ஃபீட் பண்ண தெரியாது. அவங்க கத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் லாங் ஹார்ஸா உட்கார வேண்டியதா இருக்கும். ஸோ அப்போ வந்து நல்லாவே டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் இந்த எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ். ஸோ அதுக்கு வந்து டோனட் பில்லோ யூஸ் பண்ணுங்க. இது நல்லாவே ஹெல்ப் ஆகும். டோனட் ஷேப்ல ஒரு பில்லோ இருக்கும். அது வந்து ஆன்லைன்ல நெறையவே இருக்கு. நீங்க அத வந்து ட்ரை பண்ணி பாருங்க வாங்கி. ஸோ ஃபீட் பண்ணும்போது கீழ டோனட் பில்லோ வச்சுட்டு, அதுக்கு மேல உட்காந்துட்டு ஃபீட் பண்ணீங்கன்னா, அந்த ஸ்டிச்சஸ் மேல வந்து எந்த ஒரு பிரஷரும் விழாது. ஸோ தட் உங்களுக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீயாவும் ஃபீட் பண்ணலாம்.
அந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் நெறையவே குறையும். ஒரு 1 மந்த் வரைக்கும் அந்த டோனட் பில்லோவ வந்து நல்லா கீழ வச்சுட்டு உக்காந்துட்டு பாருங்க. உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இந்த வீடியோ கன்க்ளூஷன் என்ன சொல்ல போறேன்னா, ஃபர்ஸ்ட் திங் எபிசோடமி ஸ்டிச்சஸ் அந்த ஏரியாவ வந்து நல்லா கிளீனா வச்சுக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி வாஷ்ரூம் போகும்போது நல்லா கிளீனா வாஷ் பண்ணுங்க. அப்புறமா அந்த ஏரியாவ ட்ரையா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து இந்த சிட்ஸ் பாத் தான். சிட்ஸ் பாத் வந்து நெறையவே ரிலீஃப் குடுக்கும். நீங்க நெனச்சு கூட பார்க்க மாட்டீங்க. அது வந்து அவ்ளோ ரிலீஃப் குடுக்கும் அப்டின்ட்டு. ஸோ சிட்ஸ் பாத் வந்து மேண்டேட்டரி கம்பல்சரி ட்ரை பண்ணுங்க. பர் டே 3 டூ 4 டைம்ஸ் ஆச்சு பண்ணலாம். தென் தேர்ட் திங் வந்து டோனட் பில்லோ. டோனட் பில்லோ வந்து நம்ம நெனைக்கிறத விட நல்லாவே ரிலீஃப் குடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் பண்ண சின்ன சின்ன திங்ஸ் என்னோட எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ் வந்து ஹீல் பண்றதுக்கு. நீங்களும் இது வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் தெரியும். ஒன்ஸ் சிட்ஸ் பாத், அப்புறமா டோனட் பில்லோ, அப்புறமா அந்த ஏரியாவ கிளீனா வச்சுக்கிறது, இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே ஹீல் ஆயிடும். ஒரு 1 மந்த், 1 1/2 மந்த்ல நல்லாவே ஹீல் ஆயிடும். எனக்கு வந்து கம்ப்ளீட்டா எபிசியோட்டமி எல்லாம் ஹீல் ஆகுறதுக்கு நியர் பை 2 மந்த்ஸ் ஆச்சு. பட் நீங்க கன்டினியூஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மேபி கொஞ்சம் சீக்கிரமாவே ஹீல் ஆகலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறமா லைக் பண்ணுங்க. உங்களோட பிரெக்னன்சி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தா கம்பல்சரி ஷேர் பண்ணுங்க. ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. பாய்.